ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான ஒரு விரால் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கோன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம். அதில் வந்து இடித்து வச்ச பூண்டு சேர்த்துருக்கு. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்க்குறேன். அரைச்சி வச்ச வெங்காயம், இடித்து வச்ச பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ அரைச்சி விட்ட தக்காளி சேர்க்குறோம். அரைச்சி விட்ட தக்காளி சேர்த்து குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கின பிறகு இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குறோம். நம்ம இந்த விரால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நாட்டு விரால்ன்றதுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. செம்ம சூப்பராக இருக்குது. இது நேற்று எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்னால் முடியல, உடம்பு சரியில்லை, அதனால் இன்றைக்கி எதுவும் சமைக்கவும் இல்லை. இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம வெங்காயம் தக்காளி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சாப்பிடணும் போலவே தோணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கரைச்சி வச்ச புளி, மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நான் இப்போ வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துறப்ப குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடியே புளி ஊற வச்சு அதில் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ இதுக்கு தேவையான புளி, மிளகாத்தூள், அந்த கரைசல் சேர்க்குறேன். புளி, மிளகாத்தூள், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு 3-4 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்க்குறேன். இப்போ நம்ம மீன் குழம்பு வந்து இப்போ இந்த மாதிரி புளி போட்டு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சு செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த விரால் மீன் குழம்பு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான இது புளி, மிளகாத்தூள்லாம் சேர்த்தாச்சு. பாருங்கள், நம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஒரு கொதி வந்துருச்சு. அதுக்குள்ளே கத்திரிக்காய் கட் பண்ணல. அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடச்ச கத்திரிக்காய் தான் இது. கத்திரிக்காய், மாங்காய் இப்போ கட் பண்ணி சேர்க்குறேன். நம்ம வீட்டு தோட்ட கத்திரிக்காய்ன்றதுனால ஒரு கொதியிலே வெந்துடும். அந்த கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக பிஞ்சாக இருக்குது. அதனால் சீக்கிரம் வெந்துடும்ன்றதுனால இது பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், மாங்காய் சேர்க்குறேன். கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துச்சு. கத்திரிக்காய், மாங்காய் அப்போ குழம்பு நல்லா இருந்துச்சு. குழம்பு சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு நான் சாப்பிடக்கூடாது, ட்ரீட் பண்ணுறதுனால நான் சாப்பிடக்கூடாது. மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு நம்ம மீன் குழம்பு. இங்கே பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் மீன் போட்டு இப்போ மீனும் சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் மீனும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். மீனும் நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு மீனும் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், மீன் நல்லாவே தெரியும். விரால் மீன் சூப்பரான நம்ம விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சூப்பராக நம்ம விரால் மீன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.